ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. கெஜ்ரிவால் முதல் மந்திரி பதவியிலிருந்து விலகியது ஆம் ஆத்மியின் தோல்விக்கு காரணம் என பிரசாந்த் கிஷோர். காசா அமெரிக்காவுக்கு சொந்தமாகும், விலைக்கு வாங்க ட்ரம்ப் திட்டம், மக்களை வெளியேற்ற தீவிரம். அழுத்தத்தை பற்றி கவலைப்படாமல் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் மோடி. அமைச்சரவை கூட்டம், 86,000 பேருக்கு பட்டா வழங்க முடிவு. அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறி என அமைச்சர் ரகுபதி. இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கெஜ்ரிவால் முதல் மந்திரி பதவியிலிருந்து விலகியது ஆம் ஆத்மியின் தோல்விக்கு காரணம் என பிரசாந்த் கிஷோர். டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்து ஆட்சியை இழந்தது. பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் தோல்விக்கான காரணம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜான் சூரஜ் கட்சியின் தலைவரும் தேர்தல் வியூக நிபுணருமான பிரசாந்த் கிஷோர் ஆம் ஆத்மி கட்சியின் தோல்விக்கான காரணங்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாவது: கடந்த 10 ஆண்டுகளாக அரவிந்த் கெஜ்ரிவால் செய்து வந்த எதிர்ப்பு அரசியல் ஆம் ஆத்மி கட்சியின் தோல்விக்கு முதல் காரணமாகும். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த கெஜ்ரிவால் முதல் மந்திரி பதவியிலிருந்து விலகியது இரண்டாவது காரணமாக பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு முன்பு முதல் மந்திரி பதவியிலிருந்து விலகிவிட்டு வேறு ஒருவரை முதல் மந்திரியாக நியமித்தது மிகப்பெரிய தவறான முடிவாகும். மேலும் சமீப காலமாக கெஜ்ரிவால் எடுத்து வந்த அரசியல் நிலைப்பாடும் தோல்விக்கு காரணமாகும். இந்தியா கூட்டணியில் இணைந்துவிட்டு பிறகு டெல்லி சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டதால் அவரால் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. மேலும் ஆம் ஆத்மி ஆட்சி நிர்வாகத்தில் தோல்வியடைந்தது. கடந்த ஆண்டு பெய்த பருவமழையின் போது பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அதுவும் இந்த தேர்தலில் எதிரொலித்துள்ளது. எனவே இப்போதைய சூழலில் டெல்லி ஆம் ஆத்மி கட்சி செல்வாக்கு பெறுவது மிகவும் கடினமான விஷயம். தற்போது ஆட்சி நிர்வாகத்தில் இல்லாத கெஜ்ரிவால் மற்ற மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சியை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தலாம். கடந்த தேர்தலில் குஜராத் ஆம் ஆத்மி கட்சி சிறப்பாக செயல்பட்டது. எனவே அங்கு கட்சியை வளர்க்க கெஜ்ரிவால் கவனம் செலுத்தலாம் என அவர் கூறியுள்ளார். காசா அமெரிக்காவுக்கு சொந்தமாகும், விலைக்கு வாங்க ட்ரம்ப் திட்டம், மக்களை வெளியேற்ற தீவிரம். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமஸ் அமைப்பினர் இடையேயான போர் 15 மாதங்களுக்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்தது. இதில் இஸ்ரேல் தரப்பில் சுமார் 1700 பேரும், பாலஸ்தீன தரப்பில் சுமார் 47,000 பேரும் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமஸ் அமைப்பினர் தங்களிடம் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவித்து வருகின்றனர். அதற்கு ஈடாக பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்து வருகிறது. போர் நிறுத்தத்தை அடுத்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது பகுதிகளுக்கு திரும்பி வருகிறார்கள். காசா எல்லையில் நிலைநிறுத்தப்பட்ட படைகளை இஸ்ரேல் திரும்ப பெற்றுள்ளது. இந்த நிலையில் காசாவை அமெரிக்கா வாங்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று ஏர்போர்ஸ் 1 விமான பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், காசாவை வாங்குவதற்கும் சொந்தமாக்குவதற்கும் நான் உறுதி பூண்டுள்ளேன். அதை ஒரு ரியல் எஸ்டேட் தளம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். எனவே அதை மாற்றியமைக்க வேண்டும். அந்த பொறுப்பை மத்திய கிழக்கில் உள்ள பிற நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்கலாம். எங்கள் அனுமதியுடன் தான் செயல்பட முடியும். காசாவை சொந்தமாக்குவதற்கும் அதை எடுத்துக்கொள்வதற்கும் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். ஹமஸ் மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மக்கள் மீண்டும் உள்ளே செல்ல காசாவில் ஏதும் இல்லை. அந்த இடம் ஒரு இடிபாடு தளம், மீதமுள்ளவை இடிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் காசாவுக்கு திரும்ப விரும்பவில்லை. அவர்கள் காசாவுக்கு திரும்புவதற்கு ஒரே காரணம் அவர்களிடம் மாற்று வழி இல்லை என்பதுதான். அவர்களுக்கு பாதுகாப்பான பகுதியில் ஒரு வீட்டை கொடுக்க முடிந்தால் அவர்கள் திரும்பிவிட மாட்டார்கள் எனவும் ட்ரம்ப் பேசியுள்ளார். அரபு நாடுகள் தன்னுடன் பேசிய பிறகு பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்ளும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஜோர்டன், எகிப்து மற்றும் பிற அரபு நாடுகள் நிரந்தர புகலிடம் வழங்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதுதான் ஒரே வழி. அங்கே அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது. அங்கிருந்து அவர்கள் வெளியேறுவதே சரியாக இருக்கும். போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசாவை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி ட்ரம்ப் காசாவை பாலஸ்தீனிடமிருந்து முற்றிலுமாக பறிக்க திட்டமிடுகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
ட்ரம்பின் திட்டம் அப்பட்டமான மோசடி எனவும் ஜெர்மனி அதிபர் ஷோல்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அழுத்தத்தை பற்றி கவலைப்படாமல் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள பள்ளி மாணவர்களுடன் இன்று கலந்துரையாடினார். பொது தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார். திணை மற்றும் காய்கறிகளின் முக்கியத்துவம் குறித்தும் உரையாடினார். மாணவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேசியதாவது: நோய் இல்லாததால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல, தூக்கமும் ஊட்டச்சத்தும் சார்ந்தது. மருத்துவ அறிவியலும் தூக்கத்தில் கவனம் செலுத்துகிறது. அனைவரும் காலை வெயிலில் தங்களது நேரத்தை செலவிட வேண்டும். உங்களுக்கு அழுத்தம் இருக்கிறது, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். தேர்வு பயத்தை எதிர்கொள்ள வேண்டாம். மேலும் நீங்கள் உங்களை சவால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துங்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள், நேர்மறைகளை கண்டறியுங்கள். உங்களை நீங்களே சவால் செய்து எப்படி என்பதை அறிய உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். எப்போதும் முந்தைய முடிவுகளை விட சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும். அதிக மதிப்பெண்கள் பெறாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என மாணவர்கள் கருதக்கூடாது. பெற்றவர்கள் தங்களது குழந்தைகளை அடுத்தவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். மாணவர்களை அடைத்து வைக்கக்கூடாது. அவர்களின் ஆர்வத்தை ஆராய சுதந்திரம் வழங்க வேண்டும். தலைவர்களின் நடத்தையிலிருந்து மக்கள் குறிப்புகளை பெறுகிறார்கள். பேச்சுக்கள் மட்டுமே உதவாது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். அமைச்சரவை கூட்டம் 86,000 பேருக்கு பட்டா வழங்க முடிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 3 முறை முழுமையாக பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது. இப்போது 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சட்டசபை கூட உள்ள நிலையில் பட்ஜெட்டை இறுதி செய்யும் பணிகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 11 மணியளவில் தலைமைச் செயலகத்தில் கூடியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அரசவையில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களை பட்டியலிட்டார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நிபுணர்களை சந்தித்து விளக்கமளித்தார். சென்னையை சுற்றி இருக்கிற பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் 32 கிலோமீட்டரில் குடியிருப்புகள் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடுங்காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்படுவது, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்ய முடியாமல் இருப்பது நமது முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக இன்றைக்கு அரசவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்களில் உள்ள பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து உள்ளனர். அதன் பேரில் பட்டா இல்லாமல் ஆட்சேபணையற்று புறம்போக்குகளில் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கும் பணிகளை 6 மாத காலத்தில் முடித்து கொடுக்க சொல்லி உள்ளார்கள். இதன்படி சென்னையில் மட்டும் 29,187 பேர் பட்டா இல்லாமல் ஆட்சேபணையற்ற புறம்போக்குகளில் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 6 மாத காலத்திற்குள் பட்டா வழங்க சொல்லி இருக்கிறார்கள். இந்த பெல்ட் ஏரியா சட்டம் 1962 வந்தது. 62 2025 வரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது. இன்றைக்கு முதலமைச்சர் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுத்து 6 மாத காலத்திற்குள் பட்டா வழங்க வேண்டும் எனவும் ஆணையிட்டுள்ளார். இதற்காக மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவங்க உத்தரவிட்டுள்ளார். அந்த பணிகளை செய்ய உள்ளோம். சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்ட மக்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது. அதேபோல் மற்ற மாநகராட்சிகளான மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட ஏனைய மாநகராட்சிகளில் இதுபோல பிரச்சனை இருக்கிறது. அங்கே இருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகரில் இருக்கிற மற்ற பகுதிகளை சேர்ந்த மொத்தம் 57,084 பேருக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டுள்ளார். மொத்தம் 86,271 பேருக்கு பட்டா வழங்க இருக்கிறோம். இன்னும் விடுபட்டவர்கள் மனு கொடுத்தால் அதையும் பரிசீலனிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அரசவை கூட்டத்தில் தமிழக பட்ஜெட் சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறி என அமைச்சர் ரகுபதி. அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது அவர் கூறியதாவது, ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுகவினர் திமுகவிற்கு வாக்களித்துள்ளனர். அதிமுகவினர் திமுகவிற்கு மனமுவந்து வாக்கு செலுத்தியதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி. பல்வேறு புதிய திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரான பின்பு அதிமுகவிற்கு கிடைத்த 11வது தோல்வி இது. வெற்றி பாதையில் அதிமுகவை அழைத்து செல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியில்லை என்பது நிரூபணம். அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறி. கட்சியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பாஜக கொண்டு வரும் திட்டங்களை வெளிப்படையாக எதிர்க்கும் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வருகிறார். மேலும் சீமான் கைது செய்யப்படாவிட்டாலும் நீதிமன்றத்தில் அவர் வழக்கை சந்தித்தாக வேண்டும் மற்றும் சீமான் மீதான அனைத்து புகார்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் பேசியுள்ளார். இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.